ஹாய் ஹலோ வெல்கம். தன் மனைவி ஒரு தையல்காரர் என்று ரொம்ப கேவலமா பார்த்து அவர் கணவர் திட்டினாங்க. ஆனா தன்னுடைய கணவர் 8 ஆண்டுக்கு பிறகு அந்த கிராமத்தோட மாவட்ட ஆட்சியா வந்திருக்காரு. எப்படி அவர் மாறினாரு வாங்க இந்த கதையை முழுமையா பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்துல சிக்கந்தர்பூர்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல பாத்தீங்க அப்படின்னா சாலை முழுவதும் பாத்தீங்கன்னா ஒரே மண்ணால் ஆன சாலையா தான் இருக்கும். எங்கேயுமே தார் ரோட் பார்க்கவே முடியாது. அந்த கிராமத்துல ஒரு அழகான அரச மரம் இருக்கு. அந்த அரச மரத்தடியில தான் வினோத் சர்மான்றவர் என்ன பண்றாரு, கிழிந்த துணியெல்லாம் தச்சு கொடுத்துட்டு இருக்காரு. அவர் டெய்லரா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு வயது 22 தான் ஆகும். அவர் காலையில இருந்து மாலை வரைக்கும் வேலை செஞ்சு முடிச்சுட்டு இரவு வந்து என்ன பண்றாரு, புத்தகம் வச்சு படிச்சுட்டு இருக்காரு. ஏதாவது அரசு வேலை கிடைக்கணும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அயரா உழைப்போட படிச்சுட்டே இருக்காரு. தினந்தோறும் வேலை போயிட்டு இருக்கு. ஒரு சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க, இவன் காலையில இருந்து மாலை முழுவதும் வேலை செய்யறான், இரவானா படிக்கிறான், இவனுக்கு எதுவும் என்ன கிடைக்க போகுது, இரவுல என்ன இவன் படிச்சு கிழிச்சிருமான்னு நிறைய பேர் அவனை கிண்டல் பண்றாங்க. ஆனா அவர் கிண்டல் பண்றத பெரிய பொருட்டா எடுத்துக்காம என்ன பண்றாரு, வினோத் சர்மா தன்னோட வேலையை பார்த்துட்டு படிச்சுட்டு தான் இருக்காரு. அவங்க கிட்ட ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணிட்டு தன்னோட வேலையை எப்பவும் போல பார்த்துட்டு தான் இருக்காரு. அப்ப வினோத் சர்மா அம்மா சொல்றாங்க, நீ மாலை முழுவதும் வேலை செய்யறடா, நீ கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு அப்படின்றாங்க. இல்லம்மா, நான் தூங்காம படிச்சாதான் எனக்கு ஒரு அரசு வேலை கிடைக்கும் சொல்றாரு வினோத். வினோத்தோட தாய் கீதா தேவி ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஐயோ, நம்ம குழந்தை இவ்வளவு கஷ்டப்படுறானே, வாழ்க்கையில் நல்லபடியா முன்னேறணும்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இருந்தும் தன் மகனை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறாங்க. அப்ப அந்த ஊர்ல ஒரு அழகான பெண் ஒருத்தி இருக்கு. அந்த பெண் பேர் மோனிகா. மோனிகாவுக்கு நல்ல உயர்ந்த எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கு. ரொம்ப நல்ல பெண். மோனிகாவோட அப்பா பேர் ராம்டின். ராம்டின் தன்னுடைய மகளை வினோத் கொடுக்கறதுக்காக என்ன பண்றாரு, கீதா தேவி கிட்ட போய் பேசுறாரு. இந்த மாதிரி உன் மகனை நான் திருமணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன்னு என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அப்புறம் கொஞ்சம் யோசனையோடு இருக்காங்க. அப்ப டெய்லர் பையன் மோனிகா கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு நிறைய பேர் ஊர் முழுவதும் பரவுது. அப்போ ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க, இந்த பொண்ணு அழகா இருக்கா, தையல்காரன் கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போறா அப்படின்னு நினைக்கிறாங்க. அவன் என்ன நினைக்கிறான், திருமணம் பெரிய ஆடம்பரம் இல்லாம ரொம்ப சிம்பிளா அவங்க கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது. நாட்கள் இப்படியே போயிட்டு இருக்கு, எதுவுமே மாறல. காலைல இருந்து மாலை வரைக்கும் வினோத் வேலை செய்யறாரு, இரவானது படிக்கிறாரு. எப்படி நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்கா வினோத்தோட மனைவி மோனிகா. மோனிகா ஒரு நாள் தெரு வழியா போகும்போது என்ன பண்றா, தன்னோட தோழியை பாக்குறா. தன் தோழி வந்து அவரோட அரசு அதிகாரியான ஒரு கணவரோட சந்தோஷமா போயிட்டு இருக்கா. அப்ப மோனிகாக்கு இதை பார்த்துன்னு வேதனை அடையுது. நான் நல்லா அழகா இருக்கேன், நான் நல்லா படிச்சிருக்கேன், ஏன் இப்படி வந்து எனக்கு ஒரு வீட்டுக்கார அமைஞ்சிருக்காரு ஒரு வேதனைப்படுறா, வருத்தப்படுறா. அப்ப வினோத் கிட்ட போய் சொல்றா, இந்த மாதிரி நீ இந்த பாக்குற வருமானம் 10 வேலை, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கு வருமானம் 10, ஏதாவது ஒரு வேலை செய்ய அப்படின்றா. அப்ப போயிட்டு நான் சொல்றேன், கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, கண்டிப்பா நான் வாழ்க்கையில ஏதாவது படிச்சு முன்னேறுவேன், எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுன்னு சொல்லிட்டு வினோத் சர்மா கேட்கிறாரு. ஆனா மோனிகா ரொம்ப டென்ஷன் ஆகுறா. அடுத்த நாள் என்ன பண்றாங்க, ஒரு பஞ்சாயத்து பாக்குறாங்க. பஞ்சாயத்துல போயிட்டு என்ன பண்றாங்க, வினோத் சர்மாவும் மோனிகாவும் இருக்காங்க. அப்ப வினோத்தை பார்த்து பஞ்சாயத்துல உள்ள ஆளுங்கெல்லாம், இன்னைக்கு எத்தனை கிழிஞ்ச துணி தைச்ச அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு அவனை கேவலமா பேசணும்னு மோனிகாவுக்கு ரொம்ப கோவம் என்ன பண்றாரு, எனக்கு ஒரு தையல்காரர் கணவர் எனக்கு எப்பொழுதுமே வேண்டாம், உன்னால எனக்கு மானம் தான் போகுது, நீ வந்து கிழிஞ்ச துணியெல்லாம் தைச்சிட்டு இருக்கே, வேற எந்த வேலைக்கும் போகாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, ஊர் மக்கள் எல்லாம் கிண்டல் பண்ணது மோனிகாவுக்கு ரொம்ப அவமானமாகி தன் கணவர் விட்டு தன்னோட தாய் வீட்டுக்கு போயிடுறா. இதை நினைச்சு கீதா தேவி ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க. விடுப்பா, அது வருத்தப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஊர் மக்கள் எல்லாமே வந்து இவனை புருளி மாதிரி பேசுறாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, தையல்காரரோட மனைவி போயிட்டா ஊருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு வினோத் சர்மா தன்னோட கடையை ஓபன் செய்யாம எந்த வேலையும் செய்யாம இருந்துட்டு இருக்காரு. அரச மரத்து அடியில உட்காந்துட்டு வினோத் ரொம்ப நேரம் அழுதுட்டு இருக்கான். அடுத்த கிராம மக்கள் அழிச்சு பார்க்கும்போது வினோத் அந்த ஊர்லயே கிடையாது. வினோத்தோட அம்மாவுக்கு மட்டும் ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு போறான், அம்மா என்ன மன்னிச்சுக்கோங்க, கண்டிப்பா என் வாழ்க்கையில நான் முன்னேறி வருவேன், முன்னேறி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கிராமத்துக்கே வருவேன் அப்படின்னு சொல்றான். வினோத்தோட அம்மா அந்த கடிதத்தை அணைச்சிட்டு அழுறாங்க. மேல வானத்தை பார்த்துட்டு, கடவுளே என் பிள்ளைய நல்லபடியா இருந்து கொண்டு வந்து காப்பாத்தணும், எல்லாம் அவனுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு அழுதுட்டே வருத்தப்படுறாங்க அவங்க அம்மா. ஒரு தாயா பார்க்கும்போது தான் அவங்களோட கீதா தேவி இதயத்துல ரொம்ப வலி ரொம்ப கனமா இருக்கு. எப்படி நம்ம பிள்ளையோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சான்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா மோனிகா தன் அம்மா வீட்டுல உட்காந்துட்டு இருக்கா. உட்காந்துட்டு இவர் வருவாரு, பேசுவாரு, நம்மள வந்து அன்பா பேசி கூட்டிட்டு போறன்னு ஒரு கனவோட காண்டுட்டு இருக்கா. ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கா. ஆனா வினோத் சர்மா ஊர்ல இருந்தா தானே வரதுக்கு, வினோத் சர்மா தான் ஊர்லயே இல்ல இல்லையா. நீண்ட நாள் ஆகுது, வினோத் சர்மா வர மாதிரி தெரியல. அப்ப என்ன பண்றா, பஞ்சாயத்தை கூட்டிட்டு எனக்கு இனிமே வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த இடத்துல வந்து மோனிகாவோட அப்பா ராம்டின் சொல்றாரு, அம்மா வாழ்க்கை வந்து பணம் மட்டும் சார்ந்து கிடையாது, அவன் பணம் தான் இல்லாதவனை தவிர நல்ல மனம் உடையவன் அப்படின்றா, அதனால என் கூட வாடுன்னு சொல்லிட்டு ராம்டின் சொல்றாரு. அப்ப மோனிகா சொல்றா, அப்பா பணம் இல்லைன்னா வாழ்க்கை வாழவே முடியாது சரிங்களா, மனம் வச்சுட்டு ஒண்ணுமே செய்ய முடியாது, எனக்கு பணம் தான் ரொம்ப முக்கியம், அதெல்லாம் வாழ முடியாது, எனக்கு இப்போ உடனே டைவர்ஸ் வேணும் அப்படின்றா. சரி என்ன பண்றாங்க, ஊர் மக்கள் என்ன பண்றாங்க, ஒரு சைன் வாங்கிடுறாங்க. டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டு மோனிகா போயிடுறான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வினோத் சர்மா பிரயாக்ராஜ்ன்ற இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் ரயில் மூலியமா வராரு. அங்க யாருமே அவருக்கு பார்த்த முகமா தெரியல. ஏன்னா அவரே இந்த பிரயாக்ராஜுக்கு முதல் தடவை தான் வந்திருக்காரு. எப்படியாவது தன்னுடைய வாழ்க்கையில முன்னேறணும்னு ஒரு எண்ணத்தோட வந்துட்டு இருக்காரு. அவர் அங்கேயும் சுத்தி பத்திரம் பார்த்துட்டு இருக்காரு. இதுல நமக்கு யாரும் தெரியாது, நம்ம வந்து அன்றாட உழைச்சாதான் நமக்கு வந்து உணவு கிடைக்கும்ன்றதால என்ன பண்றாரு, உடனே ஒரு கூலி வேலையை பாக்குறாரு. கூலி வேலை பார்த்துட்டு அன்றாட கிடைக்கிற சம்பளத்தை வச்சுட்டு தன் பிழைப்புக்கு பார்த்துட்டு இருக்காரு. ஒரு கம்மியா வாங்குற ஒரு தர்மசாலையில தங்கிக்கிறாரு. அந்த இடத்துல தங்கிக்கிறாரு. தங்கிட்டு தன்னோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கும் ஒருத்தர் கேட்கிறாரு, நீங்க ஏன் இவ்வளவு கடினமா உழைக்கிற, ரெஸ்ட் கூட எடுக்க மாட்டேற அப்படின்னு. இல்ல, எனக்கு மனசுக்குள்ள நிறைய வலிகள் இருக்கு, அதெல்லாம் போறதுக்காக நான் கடினமா உழைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. வினோத்துக்கு வந்து ஒரே வார்த்தை ஞாபகம் இருக்கு, நீ ஒரு
தையல்காரன் அப்படின்னு தன் மனைவி சொல்லி ஏளனப்படுத்துறது மட்டும்தான் வினோத்துக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அடுத்த நாள் தன்னோட கூலி வேலையை எப்பவும் போல வினோத் பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டே இருக்கும்போது என்ன பண்றது, அங்க ஒரு அரசு ஆபீஸ்க்கு எதிர்த்தாப்புலதான் வினோத் கூலி வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்ப பார்க்கும்போது அவங்க ஒரு அதிகாரி ஒரு வயதானவர் கிட்ட இந்த பேப்பர் கொண்டு வா, அந்த பேப்பர் கொண்டு வான்னு அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்காரு. அப்ப அந்த வயதானவர் சொல்றாரு, ஐயா நான் எல்லா பேப்பரும் கரெக்டா எடுத்துட்டு வந்துட்டேன், நீங்க எனக்கு இது கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்றாரு. இல்ல நீ ஒரு பேப்பர் தப்பா எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நீ போய் நாளைக்கு வான்னு சொல்லி அனுப்புறாரு. அப்ப பார்க்கும்போது வினோத் என்ன நினைக்கிறாரு, எல்லாமே அந்த வயதானவர் சரியா வச்சிருக்கேன்றாரு, ஆனா இவர் ஏன் கையெழுத்து போட மாட்டாருன்னு ஒண்ணுமே புரியாம இருக்கு. அப்ப நம்ம சேவை நோக்கத்தோட ஏதாவது ஒன்று படிக்கணும்னு சொல்லிட்டு சேவை நோக்கத்தோட என்ன படிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பார்த்துட்டே இருக்கான். அவன் புக்ஸ் எல்லாம் வாங்கி படிச்சுட்டே இருக்கான். முதல் தடவை எழுதுறான், தோல்வி அடைறான். இரண்டாவது தடவை எழுதுறான், தோல்வி அடைறான். மூன்றாவது தடவை அவன்கிட்ட வேலைக்கு போறதுக்கு எதுவுமே பணம் கிடையாது சாப்பிடுறது. அதனால வேற வழி இல்லாம வாங்கின புக்ஸ் எல்லாம் விற்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. ஆனா வினோத்துக்கு இது ஒரு கனவா மட்டும் இல்லாம நம்ம ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. இதற்கிடையில என்ன பண்றா, வினோத் ஊருக்கு போன் பண்ணி அம்மா அப்படி இருக்காங்கன்னு சொல்லி போன் பண்ணி பேசுறதுக்கு போறான். அப்பதான் சொல்றாங்க அம்மா கீதா தேவி இறந்துட்டாங்கன்றாங்க. அப்ப வினோத் வருத்தப்படுறான், வேதனைப்படுறான், துடிக்கிறான். ஆனா அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் இல்ல. கண்டிப்பா நம்ம அம்மாவை எழுந்துட்டோம், ஏன்னா அவன் ஆள் மனசுல அந்த அளவுக்கு வலியும் வேதனையும் இருக்கு, இன்னும் நிறைய போராட வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு தன் வாழ்க்கை போராட்டத்துக்கு ரெடி ஆகுறான். ரயில்வே ஸ்டேஷன்ல வந்துட்டு இல்ல நம்ம போனா கூட நம்ம ஊர் மக்கள் எல்லாம் கேவலமா தான் பேசுவாங்க, நம்ம இங்கே இருந்துடலாம், நம்ம முன்னேறி போறதாதுன்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. அவன் எப்பவும் போல தன்னோட கூலி வேலையை பார்த்துட்டே பல முறை தேர்வு எழுதிட்டே இருக்கான். ஒரு டைம் தோல்வி அடைஞ்சாலும் அவன் மறு டைம் என்ன தப்பு பண்ணுறது அந்த தோல்வியிலிருந்து தெரிஞ்சுக்கிறான். இப்படி தொடர்ந்து அவன் எழுதிட்டே இருக்கான். அவன் எழுதும் போது ஒரு 8 ஆண்டுகள் கழிச்சு அவனுக்கு நல்ல வேலை கிடைக்குது. அவன் எழுதி பாஸ் பண்ணிடுறான். அந்த வேலை அப்பாயின்மெண்ட் லெட்டரை கைக்கு வந்தோடனே தன்னோட தாய் கீதா தேவிக்கு முன்னாடி வேண்டான், அம்மா நீங்க நினைச்ச மாதிரி நான் வாழ்க்கையில முன்னேறிட்டேன், நான் வெறும் இப்ப தையல்காரனா மட்டும் இல்லாம நான் ஒரு மாவட்ட ஆட்சியாளராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் அம்மா கிட்ட தான் முதல்ல ஆசீர்வாதம் வாங்குறான். சொந்த ஊருக்கே அவனுக்கு போஸ்டிங் தராங்க. இப்போ அவன் பேர் பின்னாடி இன்னொருத்தனாலே அந்த ஊர்ல டெய்லர் தான் தெரியும். ஆனா இப்போ அவன் பேர் பின்னாடி ஒரு சில மாற்றம் நடந்திருக்கு. அதுதான் IAS வினோத் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு இவன் தேர்வு எழுதி ஜெயிச்சிட்டான்றதுக்காக எந்த ஒரு கர்வம் எதுவுமே இல்லாம ரொம்ப நல்ல பண்புடையவரா இருக்காரு. தன்னோட ஆபீஸ் போறாரு. தன்னோட ஆபீஸ் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வினோத் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அந்த பேர் பார்க்கும்போது சந்தோஷப்படுறாரு. அது எப்பவும் போல தன்னோட ஆபீஸ் போய் தன்னோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அங்க உள்ள நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்த்து ஒரு பிரச்சனையை முடிவுக்கு தீர்வு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் பார்த்து கவனமா பார்த்து படிச்சுட்டு இருக்காரு. அவர் சில டைம் யோசனை பண்றாரு, அவருக்கு பேருக்கு முன்னாடி எப்பவுமே டெய்லர்னு இருக்கும், இன்னைக்கு நம்ம பேருக்கு முன்னாடி இப்படி மாட்டிருக்கே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா வினோத் ஒரு விஷயத்த மட்டும் மறக்கல. ஒரு காலகட்டத்துல பஞ்சாயத்துல நிறைய விஷயம் பேசினாங்க, ஆனா அப்ப வினோத்காக பேச யாரும் கிடையாது. இப்ப வினோத்தோட பேச்சை கேட்கறதுக்கு பல பேர் இருக்காங்க. அதாவது வினோத் ஆர்டர் போட்டா இன்னைக்கு செய்யறதுக்கு பல ஆபீசர்ஸ் இருக்காங்க. ஆனா ஒரு நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா வினோத் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு பெருசா ஆள் கிடையாது. வினோத் கிண்டல் செய்யறதுக்கு மட்டும் தான் ஆள் இருக்கு. எல்லா டாக்குமெண்ட்ஸும் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு பிரச்சனை, ஒரு புகார், ஏன் இதை கொடுத்துருக்காங்க, ஏன் இதை செய்யறாங்கன்னு அந்த டாக்குமெண்ட்ல ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் பாக்குறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கந்தர்பூர். வினோத் சர்மாவோட கைகள்லாம் அப்படியே ஒரு மாதிரி நின்றுடுது. என்ன நம்மளோட சொந்த ஊர் ஆச்சே அப்படின்னு யோசனை பண்றான். நினைச்சு பாக்குறான், ஆமா அந்த மண் தர உள்ள ஒரு சாலை அமைஞ்சிருக்கும் நம்ம ஊர்ல. அது மட்டும் இல்லாம அவனுக்கு தான் தையல் தொழில் செஞ்சது ஞாபகம் வந்துருச்சு. அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்கான். அந்த ஊர்ல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்துட்டு இருக்கான். அந்த டாக்குமெண்ட்ஸ் என்ன போட்டுருக்குன்னா கால்வாக்கார பக்கத்துல உள்ள வீடெல்லாம் அகற்றுமாறு அந்த டாக்குமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அப்ப நம்ம இது உடனடியே பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த டாக்குமெண்ட்ஸ் மூடுறாரு. மூடிட்டு கொஞ்ச நேரம் ஜன்னல் பக்கம் நின்று பார்த்துட்டு இருக்காரு. ஆபீசர்ஸ் எல்லாம் கூப்பிடுறாரு. நாளைக்கு நம்ம சிக்கந்தர்பூர் போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆபீசர் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. அது பக்கமே பாத்தீங்க அப்படின்னா மோனிகாவை அவளுக்கே கண்ணாடி பார்த்து அடையாளம் தெரியல. ஏன்னா மோனிகாவோட வாழ்க்கை அவ்வளவு மோசமாயிடுச்சு. தன் கணவர் வினோத் சர்மா டைவர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்றா, தனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு சொல்லிட்டு வினோத்தோட பிரிஞ்ச சில மாதங்களுக்கு கழிச்சு என்ன பண்றா, அஜய் சிங்னு ஒரு பெரிய பணக்காரரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறா. ரொம்ப சந்தோஷமா இருக்கான். மோனிகா இப்பதான் நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு ரொம்ப 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 சந்தோஷமா தன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். மோனிகாக்கு ஆரம்பத்துல எல்லாம் ஒரு கனவு போல இருந்தது. மோனிகா நினைக்கிற, அப்பா இப்பதான் என் வாழ்க்கை நான் விரும்பியபடி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றான். மின்னுவதெல்லாம் பொண்ணலன்னு மோனிகாக்கு லேட்டா தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. தினமும் தன்னுடைய கணவர் குடிச்சு வருவாரு, சில விஷயம் கோபம் கொள்வாரு, சில விஷயத்துல கையெடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஒண்ணுமே மோனிகாக்கு புரியாம இருக்கு, என்ன நம்ம வாழ்க்கை இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டே இருக்கா. மோனிகா நிலைமை மாறு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா மோனிகா நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மோசம் அடைஞ்சிட்டே இருக்கு. அதாவது வீட்டுக்காரர் முதல்ல நகையை விற்க ஆரம்பிச்சாரு, அப்புறம் இடத்தை விற்க ஆரம்பிச்சாரு. கடைசியில ஒரு நாள் இரவு வீட்டையே வித்துட்டு அவளுக்கு சொல்லாம கொள்ளாம மோனிகாவோட கணவர் அஜய் சிங் எங்கேயோ போயிடுறாரு. மோனிகா தனியா இருக்கா. அப்ப பெற்றோர் வீட்டுக்கு போறா. அங்க பெற்றோர் நீ நல்ல கணவர் இழந்துட்டு இவனை கல்யாணம் பண்ணல, உங்களுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சிடுறாங்க. தன்னோட முதல் கணவர் ஊரான சிக்கந்தர்பூருக்கு வர. அங்க ஒரு ஏரி பக்கமா ஒரு குடிசை மாதிரி இருக்கு. அந்த குடிசையில அவ தங்கிக்கிறான். இப்ப அவளுக்கு அந்த குடிசையை விட்டு வெளியே போக சொன்னா அவளுக்கு போய் தங்கறதுக்கு எந்த இடத்துல இடமும் கிடையாது. ஒரு நாள் வருத்தப்படுறான். நம்ம ரொம்ப ஏன்னா அவளுக்கு சாப்பிடுறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு, எப்படி இது பண்ண போகுது அப்படின்னு ஒண்ணுமே, நம்ம சாப்பிடுறதே பெரிய கஷ்டமா இருக்கு, நம்ம எப்படி இதுல இது பண்ண போறோம் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு, நம்ம வாழ்க்கை எப்படி மீண்டு வருவோம்னு சொல்லிட்டு வருத்தத்தோட உட்காந்துட்டு இருக்கா. அப்போ ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க, ஏரிக்கு அனைவரமா உள்ள இடத்துல ஆக்கிரமிப்பு பண்றதுக்கு இன்னைக்கு கலெக்டர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுதும் பழுது. மோனிகா பயப்படுறா, ஐயோ நமக்கு தங்கறதுக்கு இந்த ஒரு இடம் தானே இருக்கு, இதை எடுத்துட்டானா நான் எங்க போவேன், எனக்கு இந்த குடிசை சவர் பார்த்து பார்த்து வேதனைப்படுறா, வருத்தப்படுறா. இதையும்
நான் படிச்சிட்டோம்னா எங்க போவேன், நான் இனிமே ஸ்ட்ராங்கா தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டே இருக்கான். அந்த இரவு ஃபுல்லா என்ன பண்றான், அவளை தூக்கமே இல்லை. ஐயோ நிஜமாவே அதிகாரிகள் வந்துருவாங்களா, அதிகாரிகள் வந்து நம்மளோட குடிசை இடிச்சிருவாங்களா, நம்ம குடிசை எல்லாம் போடுமா, ஏற்கனவே சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுறோம், இப்போ இந்த குடிசை தங்கறதுக்கும் கஷ்டப்படணுமான்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சியாகிறா, வேதனைப்படுறா. ஆனா யோசனை பண்றா, நம்ம வினோத் விட்டுட்டு வந்து பெரும் தப்பு பண்ணிட்டோமா, வினோத்காவது ஏதோ குடிசைன்னு ஒன்று இருந்தது, அவர் கூட இருந்திருந்தாவது அந்த குடிசையிலாவது நம்ம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறா. அடிக்கடிக்கு வினோத்தை நினைச்சு ரொம்ப ரொம்ப வலியும் வேதனையோட இருக்கா. அப்ப அந்த பக்கத்துல வினோத் சர்மா வராரு, தன்னுடைய கார் அணிவகுப்பு நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்பா வினோத் சர்மா டிரைவர் பின்னாடி இறங்கி அவரை டோர் ஓபன் பண்றாங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா வினோத் சர்மா இறங்கி இருக்காரு. இதை பார்த்த மோனிகாக்கு ஒரே அதிர்ச்சி, இது நமக்கு பார்த்த முகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இவரை பார்த்து அதிர்ச்சி அடைந்து அவளுக்கும் அந்த விஷயம் யோசனையாயிட்டு இருக்கு. நம்ம பஞ்சாயத்துல நீங்க வெறும் டெய்லர் தான், நம்ம சொன்ன விஷயம் யோசனை பண்ணிட்டே இருக்கு. ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, இவர் இப்போ வந்து இவர் டெய்லர் கிடையாது, இவர் வந்து அதிகாரியா இருக்காது, அது மாவட்ட ஆட்சியில இருக்காரு அப்படின்னு. அப்ப கூட்டத்துல இருந்த ஒருத்தர் சொல்றாரு வினோத்தை பார்த்துட்டு, டே இவன் தாண்டா அந்த டெய்லர் தான் இப்போ மாவட்ட ஆட்சியரா வந்திருக்காங்க அப்படின்றாங்க. இந்த விஷயம் வந்து மோனிகா காதல் கேட்குது. மோனிகா இதயம் துடிக்குது, பதட்டமாகறா. அவளால எங்கேயும் போய் ஒளிஞ்சிக்கவே முடியல, வினோத்தை பார்க்காம அவளால் இருக்கவே முடியல. நேருக்கு நேரா வினோத்தையும் மோனிகாவும் பாத்துக்கிறாங்க. ஊர் மக்கள் ஒரு நேரத்துல கேலியும் கிண்டல் செஞ்சாங்க. ஆனா வினோத் சர்மா இன்னைக்கு அந்த ஊருக்கே வந்து மாவட்ட ஆட்சியரா வந்திருக்காரு. ஒரு புல்டோசரும் தயாரா வந்து நிக்குது. ஏன்னா அந்த இடத்துல ஆக்கிரமிப்பு இருந்தா அதை இடிச்சு தள்ளலான்றதுக்காக எல்லாமே தயாரா வந்திருக்காங்க. வினோத் தன்னுடைய ஊருக்கு இறங்கினதுக்கு அப்புறம் வினோத் சுத்தி பாக்குறான். அதே மக்கள், அதே இடம். ஒரு காலத்துல அவர் தையல்காரன் அழைக்கப்பட்டது. அந்த கால்வாயை நோக்கி பார்த்துட்டே இருக்காரு. இறுதியா பார்க்கும்போது அவர் மோனிகாவோட குடிசையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. அவர் அதிகாரி கையில இருந்து என்ன பண்றாரு, அந்த டாக்குமெண்ட்ஸ் வாங்கிக்கிறார். டாக்குமெண்ட்ஸ் வாங்கினோடனே மோனிகாவுக்கு ரொம்ப பதட்டம், பயம் அதிகமா இருக்கு. அப்ப நம்ம வீட்டுல இடிக்கதான் சொல்ல போறாரு, நம்ம வேற இவர் ஒரு தையல்காரன் ஒரு நேரத்துல வந்து ரொம்ப கேவலமா பேசணும், கண்டிப்பா நம்ம வீடும் போக போகுது அப்படின்றாரு. ஆனா மோனிகா அவரை பார்க்கும்போது ரொம்ப பலவீனமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா வெக்கப்படுறா, வேதனைப்படுறா, நம்ம யார் ஒருத்தர் கேவலமா பேசுமோ இன்னைக்கு அவர் நல்ல நிலைமையில இருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையா பார்த்துட்டே இருக்கா. பழைய காலத்துல வாழ்ந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா மோனிகா. ஆனா யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை வினோத் சர்மா செஞ்சிருக்காரு. கிராம பக்கத்துல முதியோர்கிட்ட போய் பேசாரு. நீங்க எவ்வளவு காலமா இங்க வசிச்சு வரீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த முதியோர் சொல்றாரு, ஐயா நான் 20 ஆண்டா இந்த இடத்துல வசிச்சு வந்துட்டு இருக்கேன் அப்படின்றாரு. அங்க இருந்து ஒரு குழந்தை தலைமையில கை வச்சு அப்படின்னு பார்த்துட்டே இருக்காரு. அப்போ அங்க ஒரு பெண் சொல்றா, இந்த வீட்டுல இல்லைன்னா நாங்க ரொம்ப கஷ்டப்படுவோம், எங்களுக்கு வீடு வாசல எதுவும் கிடையாது, சொந்த இடம் கிடையாது, தயவுசெய்து இந்த வீட்டை அகற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. கிராம மக்கள் எல்லாருமே வினோத் சர்மாவை ரொம்ப பயத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து கால்வாய் பக்கத்துல எல்லாருமே வீடு கட்டிட்டு இருக்காங்க. அப்ப வினோத்தோட பார்வை வந்து மோனிகா மேல விழுது. அப்ப மோனிகா நேருக்கு நேரா போய் நின்று பாக்குறா. மோனிகா ஏதோ சொல்ல நினைக்கிறா, அவளால சொல்ல முடியல, அதிர்ச்சி ஆகிறா, வெக்கப்படுறா. அவளோட குரல் வந்து தாழ்ந்திருக்கு. அப்புறம் மெதுவாக வினோத் அப்படின்னு சொல்றா. கிராம மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. வினோத் வந்து மோனிகா கிட்ட கோவமா ஏதாவது பேசுவானா, கோவமாவும் எரிச்சு விழுந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து பேசுவான்னு பாக்குறாங்க. ஆனா வினோத் எதுவுமே பேசாம அதிகாரம் கிட்ட இருந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. சர்வேரை கூப்பிட்டு முதல்ல எல்லையை பாருங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்க சார் சொல்லிட்டு சர்வேரை கூப்பிட்டு அவங்க எல்லையெல்லாம் பாக்குறாங்க. பழைய அறிக்கையில ஒரு தவறு இருக்கு, ஏன்னா எல்லை வந்து கரெக்டா தான் இருக்கு, அந்த எல்லைக்கு மீறி எந்த ஒரு விஷயமும் போகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை வினோத் வந்து உடனடியாக ஒரு உத்தரவிடுறாரு, இந்த மாதிரி இந்த நடவடிக்கையை நம்ம நிறுத்தப்படணும் அப்படின்றாரு. ஊர் மக்கள் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அப்ப இந்த கால்வாய் பக்கத்துல குடிசையெல்லாம் அடிக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். வினோத் வந்து மோனிகா முன்னாடி நின்று கேசாரு, இப்போ நான் தையல்காரனா இருந்தா நீ ஏத்திருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவ அமைதியா எதுவுமே பதில் சொல்லாம இருக்கா. மோனிகா வந்து அங்கேதான் நின்றுட்டு இருக்கா. முதல் முறையா ஒரு மனுஷனோட வறுமையை புரிஞ்சுட்டான். அப்பா நமக்கு சொன்னாரு, ஆனா நமக்கு அது அப்பா புரியல, இப்ப ரொம்ப நல்லா புரியுதுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறா. அவ மனசுக்குள்ள வந்து ஒரு பெரிய புயலே எழுந்த மாதிரி இருக்கு. தினந்தோறும் நினைச்சிட்டு இருக்கான். அன்னைக்கு இரவு முழுதும் பாக்குறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே வினோத் சர்மா பத்தி தான் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அதாவது பஞ்சாயத்துலயும் சரி, மக்கள் கூடி பேசுற இடத்துலயும் சரி, இப்போ கலெக்டர் எப்படி எவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சுட்டான் தெரியுமா, அவன் ஒரு தையல்காரன், நம்ம எல்லாரும் கிண்டல் பண்ணா, ஆனா இன்னைக்கு அவன் இல்லைன்னா நம்ம நிறைய பேரோட வீடு எனக்கு போயிருக்கோம், அவரோட பெருமை தான் ஊர் மக்கள் எல்லாம் பேசிட்டே இருக்காங்க. அப்போ மோனிகாவுக்கு வந்து மறுபடியும் ஒரு கண்ணாடி எடுத்து காமிச்ச மாதிரி இருக்கு. மோனிகாவோட சுயரபத்தை வினோத் சொல்லிட்டு போன மாதிரி இருக்கு. மோனிகா வந்து தான் குடிசையில உட்காந்து அழுவுறா. அவன் மனசுல நிம்மதி இல்லாம இருக்கா. தினந்தோறும் புலம்பிட்டு இருக்கா. நம்ம வறுமையை நினைச்சு வாழ்ந்துருக்கணும் வினோத் கூட. வினோத் இன்னைக்கு இவ்வளவு பெரிய அதிகாரியா மாறி இருக்கான். ஆனா செல்வந்தரா இல்லைனா கூட நமக்கு நிம்மதியா இருந்திருக்கும், நம்ம ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருப்பான், நம்ம எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுன்னு சொல்லிட்டு தன்னோட கூரை ஓரமா உட்காந்து அழுதுட்டே இருக்கா. சில நாட்கள் அப்படியே கடந்து போச்சு. சிக்கந்தர்பூர்ல ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடக்கு. என்ன பாத்தீங்கன்னா, கலெக்டர் வினோத் சர்மா புதிய ஸ்கூல் கட்டுறதுக்கு உத்தரவிட்டு இருக்காருன்னு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அந்த ஸ்கூல் பேர் கீதா தேவின்னு வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க அம்மா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வினோத்தை வளர்த்தாங்க, ஒரு அப்பா இல்லாமல் வளர்த்துருக்காங்க. வினோத்க்கு தையல் தொழில் சொல்லி கொடுத்து அவனை வாழ்க்கை வளர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வினோத் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டதால ஊர் மக்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது படிக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு தன் சொந்த கிராமத்துல என்ன பண்றாரு, புது ஸ்கூல் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி அந்த ஸ்கூலும் நல்லபடியா கட்டி இது பண்ணிடுறாரு. அப்ப மோனிகா ஒரு ஓரமா நின்று இந்த ஸ்கூலை வந்து பார்த்துட்டே இருப்பா. வினோத் அதுக்கப்புறம் அவரோட சொந்த கிராமத்துக்கு போகவே இல்லை. ஏன்னா அவர் எதுவும் நிரூபிக்க விரும்பவும் இல்லை. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வினோத் சர்மா தன்னோட வேலை எப்பவும் போல
போல பார்த்துட்டு இருக்காரு. எந்த ஒரு எதிர்பார்ப்பின்றி பார்த்துட்டு இருக்காரு. மக்களுக்கு வந்து அதிகாரப்பூர்வமா ஆர்டர் எதுவும் செய்யாம நல்லபடியா எல்லா விஷயத்தையும் சொல்லித்தராரு. இது இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க நல்லபடியா சொல்லித்தராரு. காலம் கடந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் வினோத்தால மறக்கவே முடியல. மோனிகா பேசினது, 4 பேர் கிண்டல் பண்ணது, அவர் கஷ்டப்பட்டது எதையுமே அவரால் மறக்கவே முடியல. அப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அப்போ ஒரு கதை சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு நல்ல தையல்காரோட கதை இந்த கதை. அவன் நல்லா போராடியே கலெக்டர் ஆனா யாரையும் பழி வாங்காத ஒரு தையல்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவனோட கதையை பெருசாக்கி அந்த சின்ன சின்ன குழந்தைங்க சொல்லிட்டு இருக்காங்க. பணம் தான் என்று முக்கியம் போன மோனிகா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நல்ல பணமும் நல்ல மனமும் ரொம்ப முக்கியன்றது மோனிகா இப்ப ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையில்